இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் யாக்கோபு என்கிறதான ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவரும் ஒரு வகையில் ஒரு விசுவாச வீரன். எதில் விசுவாச வீரன்? ஜெபத்திலே காத்திருந்த ஒரு விசுவாச வீரன். இந்த யாக்கோபை குறித்து நமக்கு வேதத்தில் தெரியும். இவர் யார் என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் நமக்கு தெளிவாய் தெரியும். இவர் யார் அப்படின்னா, தன்னுடைய சகோதரனாக இருக்கிற ஏசாவை சேஷபுத்திர பாகத்திற்காக ஏமாற்றின ஒருவர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மூத்தவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாகத்தை கொடுப்பார்கள். அது மூத்த மகனுக்கு மட்டும் வழங்கப்படக்கூடிய ஒன்று. மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க, ஆனால் மூத்தவனுக்கு விசேஷமான ஒரு பாகம் உண்டு. அதுக்கு பேர் தான் சேஷ்டபுத்திர பாகம். இது மூத்தவனுக்கு மட்டும் வழங்கப்படக்கூடிய ஒன்று. ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி, ஏசாவும் யாக்கோபும். ஏசா மூத்தவர், யாக்கோபு இளையவர். நமக்கு தெரியும், யாக்கோபு தகப்பன் தாயோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உடையவர். ஆனால் ஏசா அப்படி இல்லை, வெளியே காட்டில் போய் வேட்டையாடி அதில் ஒரு வல்லவர், திறமையானவர். அதனால வேட்டையாடி அதை கொண்டு வரக்கூடிய ஒரு அனுபவம் உடையவர். அப்போ அவருடைய தகப்பனுடைய நாட்கள் குறுகுனதாக தோன்றுகிறது, கண்கள்லாம் இருளடைஞ்சிட்டு. அதனால இந்த சேஷபுத்திர பாகத்தை அவர்கிட்ட வாங்கணும். அந்த காலத்தில் வாய்மொழியாக சொல்லுவார்கள். இந்த மாதிரி எழுத்துலாம் வருவதற்கு முந்தின காலங்கள் வாய்மொழியாக தான் சொல்லுவாங்க. அவர் தகப்பன் சேஷபுத்திர பாகத்தை வாங்கணும். அப்போ அந்த கொடுக்கப்படக்கூடிய காலம் வரும்போது சொல்றாரு, ஏசாட்டை கூப்பிட்டு, எப்பா நீ எனக்கு காட்டில் போய் வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு சமைத்து கொண்டு வா. இதை பின்னால் இருக்கிற யாக்கோபு, நமக்கு தெரியும், யாக்கோபுடைய தாயார் கேட்டு, யாக்கோபுடைய தாயார் சொல்றாங்க, ஏசா சேஷபுத்திர பாகத்தை வாங்கிடுறதுக்குள்ள நீ வாங்கிரு, நீ அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிரு. உடனே யாக்கோபு என்ன செய்யறாரு, தாயாருடைய ஆலோசனை கேட்டு ஒரு ஆடை கொண்டு அதை சமைச்சு அந்த ஆட்டுடைய தோலை தன் மேல் போர்த்து கொள்கிறார். ஏன்னா ஏசாவுக்கு அதிக ரோமமுடைய ஒருவன் இந்த ஏசா. தகப்பனுக்கு பார்க்க முடியாது, கண் இருளடைஞ்சிட்டு சமைத்து கொண்டு போகிறான். கொண்டு போனோன்னு கேட்கிறாரு, என் மகன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா? ஆமா வந்துட்டேன். ஆனா அவர் கண்டுபிடிக்கிறாரு, சொல்றாரு, சத்தமோ யாக்கோபுடைய சத்தம், கைகளோ ஏசாவினுடைய கைகள். தடையை பார்த்து சொல்றாரு, கை ஏசாவின் கையை, சத்தம் யாக்கோபுடையது. அதனால ஆசீர்வதிச்சிடுறாரு. இவன் முதல்ல போறனால ஆசீர்வதிச்சிடுறாரு. ஆசீர்வாதத்தை வாங்கிடுறான். வாங்கினவன் சும்மா இல்ல, பயிற்றங்கூளை காய்த்து கொண்டிருக்கிறான். கூளை காய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஏசா காட்டில் போய் வேட்டையாடி ஒன்றும் கிடைக்காம வர்றான், கொஞ்சம் கூளை தருவியா? உடனே யாக்கோபு சொல்றான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடும், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடும். ஏற்கனவே தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறான். ஏசா வாங்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் மறைமுகமா போய் ஏமாற்றி வாங்கியிருக்கிறான். ரெண்டாவது இன்னொரு காரியத்தில் ஏமாற்றான். என்ன சொல்றான், கூழ் தர்றேன், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. அதையும் வாங்கிக்கிடுறான். அதையும் வாங்கிட்டு என்ன செய்யறான், தாயோடைய ஆலோசனை கேட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு ஓடி போய் விடுகிறான். ஓடி போய் அங்கே திருமணமாகி அங்கே அவன் தங்கி இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த உடனடியாக கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அவன் தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது அவனுக்கு பயம் வருது, சகோதரனாக இருக்கிற ஏசாவை ஏமாத்திட்டு தான் ஓடணும். திரும்பி அவன் வந்தால் என் நிலைமை என்னை கொண்டு போடுவான், இல்லை என்னை ஏதாவது பண்ணிடுவான் அப்படிங்கிற பயம் இந்த யாக்கோபுக்குள்ள வந்ததுனால அவனை சந்திக்கும்படி கொஞ்சம் பேரை அனுப்பி விடுறார். அவன் சொல்றாங்க, என்னை சந்திக்கும்படி 400 பேரோடு கூட ஏசா வந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட யாக்கோபுக்கு பயம் வந்து விடுகிறது. பயம் வந்துடுது. நேர எல்லாரையும் யாப்போக்குங்கிற ஆற்ற கடக்க பண்ண யாக்கோபு அவர் மட்டும் தனித்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி ஆண்டவரேன்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்.
இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் சந்தோஷமா திரும்பி வருகிறார். ஏன் இவர் ஜெபிக்கிறாரு? இவருக்குள்ள ஒரு விசுவாசம், நான் ஜெபம் பண்ணா எனக்கு எதிர்த்து வருகிற என்னுடைய சகோதரனாய் இருக்கிற ஏசா என்னோட கூட ஐக்கியமாயிருவான், என்னை ஒன்றும் செய்ய மாட்டான், என்னோட ஐக்கியமாகி விடுவார், என்னோட நண்பராகி விடுவார், பழச மறந்துடுவார். ஏன்னா ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனை மாற்றி விடுவார், ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவரை மாற்றி விடுவார், விண்ணப்பம் போடும்போது கர்த்தர் அவரை மாற்றி விடுவார் என்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கை, என்கிற மாபெரும் விசுவாசம். இந்த விசுவாசம் தான் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த அந்த பகைமையை மாற்றி மீண்டும் நண்பர்களாக மாற்றினது. இந்த ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குங்கிற ஒரு பெரிய விசுவாசம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் பாடுகளோடு பிரச்சனையோடு இருக்கலாம். ஆனால் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த பாடுகள் பிரச்சனைகள் மாறும். நீங்க சொல்லலாம், ஜோமணி தான் பார்க்கிறேன் பிரதர், பிரச்சனை மாறல. ஜோமணி பிரச்சனை கூடிக்கிட்டு இருக்குது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ஜெபிக்கும் போது பிரச்சனை கூடின மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் அது மாறிடும். பிரச்சனையை விட ஆண்டவர் பெரியவர். அநேக முறை நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம், ஆனால் பிரச்சனையை விட பெரிய ஆண்டவரை பார்க்கல. போராட்டத்தை பார்க்கிறோம், போராட்டத்தை விட பெரிய ஆண்டவரை பார்க்கல. நெருக்கத்தை பார்க்கிறோம், நெருக்கத்தை விட பெரிய ஆண்டவரை நம்ம பார்க்கல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில நெருக்கம் இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் இருக்கும்போது ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார், ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி மாற்றி போடும். இந்த யாக்கோபு ஜெபம் பண்ணினார், இந்த யாக்கோபு விண்ணப்பம் பண்ணினார். அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு, அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து, யாக்கோபனுடைய வாழ்க்கையில ஏசாவுக்கும் அவனுக்கு அந்த பகைமையை மாற்றி அங்கே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருவரை கர்த்தர் வைத்தார். நீங்க வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கீங்களோ, ஆண்டவர் நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை கர்த்தர் மாற்றி போட்டு உங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்களை வைப்பார். எப்பேற்பட்ட பாடா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசுவால மாற்ற முடியும். இயேசுவுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அதை உணர்ந்து, அதை நம்பி நீங்கள் ஜெபித்தீர்களானால், அதை விசுவாசித்து நீங்கள் ஜெபித்தீர்களானால், உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டம் பிரச்சனையா இருந்தாலும் அது மாறும். கர்த்தர் அதை மாற்றுவார். ஆண்டவருடைய வல்லமை அதை மாற்றி போடும், கர்த்தருடைய வல்லமை அதை மாற்றி போடும், கர்த்தருடைய மகத்துவம் அதை மாற்றி போடும். நாம் ஆண்டவர் நம்புவோம், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, யாக்கோபு பின்பு தனித்திருந்து விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, கர்த்தருடைய ஜெபத்தை அங்கீகரித்தீர், கர்த்தருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீர், கர்த்தருடைய ஜெபத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த இந்த பிரச்சனை மாற்றி இருவரும் ஆண்டவரே ஐக்கியமாகும்படி உதவி செய்தார். எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குமானால் கர்த்தர் எடுத்து போடுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.